அந்த ஈஸ்வரன் படத்தில் செம்புவோட ஃபேஸில் அப்படியே விழுகும் பார்த்தீங்களா, அப்படி விழுகுது. இது அந்த முருகன் மேல சத்தியம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஐஸ்கிரீம். தம்பி க்ரீமை வந்து மானாவே அங்கே கூப்பிட்டு தாக்கியிருக்காரு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன். தம்பி வந்து ஐஸ்கிரீம் இது சும்மா பால் பாக்கெட் வாங்குறதா கூட அப்படியே எங்கள் அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்கடா, வாடா சேர்ந்து போயிட்டு வந்துடுன்னு கூப்பிட்டு போனேன். இப்போ வந்து நானே அப்படின்னு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நேற்று வீடியோ எடுக்கிறப்போ தான் நேற்று வந்து நான் இளநீர் ஜெல்லி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நேற்று கிடைக்கவே இல்லை. எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஏதாவது இன்றைக்கி நமக்கு ஆசைப்பட்டதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நேற்று தான் தோல்வி அடைஞ்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காகவே கார் இதெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அவுட்ரா போனால் தான் பிடிக்கும். கொஞ்சம் பீஸா தனியாக அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான் பிடிக்கும். என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க வந்து என்னோடய டேஸ்ட்டு தான். ஸோ என்னென்னா, ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஷாப்புக்கு வந்தோம். ஒரு ரிங் ரோடு தாண்டி ஒரு நேராக போனோம்னா அப்படியே சும்மா வந்தோம். ரோடு நல்லா இருக்கே அப்படின்னு நேராக வந்தோம். வந்த இடத்துல வந்து ஒரு பேக்கரி மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஸோ நல்லா பெருசாக இருந்துச்சு, கார் பார்க்கிங்கில் இருந்துச்சு. ஸோ ஓகே, டீ சாப்பிடுவோம், ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் அப்படின்னு உள்ளே போனோடனே அன்றைக்கி வந்து சரியான வெயில். சரி, வெயில் அடிக்குது, ஏதாவது நம்ம ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணலான்னு மெனு எடுத்து பார்த்தோம். நார்மலாக வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஐஸ்கிரீம்ஸ்லாம் இந்த டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும், டெம்ப்டிங்காக இருக்கும். சரி, அந்த மாதிரி ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினோம். பனானா கேக் வித் ஐஸ்கிரீம், அது சாக்லேட்டு மேலே வந்து அந்த சாக்லேட் சிரப்லாம் ஊற்றுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிக் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, அது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். சரி, ஏதோ ஒரு ஸ்மார்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் அதை சாப்பிட்டதுலேருந்து இந்த கடைக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்படி சாப்பிட்டதே இல்லை. நான் ரொம்ப ஓவராக சொல்கிறேன் நினைக்காங்க. எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்படி இருக்குது, சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளுக்கு முதல்ல ஒன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், சும்மா சாப்பிடுவோம்னு நினச்சோம். அப்புறம் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வரப்போலாம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இங்கே வரவே கூடாதான்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து பழகிட்டோன்னு வச்சுங்களேன், டெய்லி வர தோணும். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து இந்த இடம் ரொம்ப தூரம். அது இல்லாமல் அந்த ஐஸ்கிரீம் வேறு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஸோ டெய்லி சாப்பிட்டா டெய்லி சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி ஆள் வேறு. ஒன்று பண்ணணும்னா அதை பண்ணிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஸோ போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். டீசல் செலவு, நேரமும் போகும், அதே மாதிரி காசும் போகும். இப்போ அந்த மாதிரி சில வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் வாழ்க்கையிலே அவ்வளோ டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை. நான் அவ்வளோவா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. ஸோ எப்போயாவது தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிடுவேன். ஸோ ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக போய் இந்த சாப்பிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்து சாப்பிடுவோம்ல, நேற்று நான் போனேனே அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ எனக்கு இந்த நைட்டில் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு, ஐயோ சாப்பிட்டுருக்கலாமே, நல்லா இருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது நம்ம சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிடாம அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் என்ன, ஒரா வண்டியை அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ போய் அதை வாங்குவோம். ஸோ இதுதான் அந்த கடை நான் சொன்னது. ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஆல்ரெடி இந்த கடையவே ஃபுல்லாக விளாக் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் அந்த கடை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே, பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய இது எல்லாமே இருக்குது. ஸோ யூட்டர்னை போட்டு இப்படி நிப்பாட்டினோன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஈஸ்வரன் படத்தில் செம்புவோட ஃபேஸில் அப்படியே விழுகும் பார்த்தீங்களா, அப்படி விழுகுது. இது அந்த முருகன் மேல சத்தியம்.
இதுதான் நான் சொன்ன ஐஸ்கிரீம் ஷாப்பு. பக்கத்துலேயே வந்து பேக்கரி, இன்னொரு பேக்கரி இருக்கும். ஒரு 3 கடை லைனாக இருக்கும். இங்கேயே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த சேரு அந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாகவே இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போகிறோம். நம்ம கார் நிற்கிதா, அங்கே போய் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம போய் வாங்குவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஐஸ்கிரீம். தம்பி க்ரீமை வந்து மானாவையே அங்கே கூட்டி தாக்கியிருக்காரு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன். தம்பி வந்து ஐஸ்கிரீம் எது, அவன் போட்ட சாக்லேட் எதுன்னு தெரியாமல் போட்டு தாக்கியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து 2 ஃப்ளேவர் வந்து கேட்டாங்க. சாக்லேட் ஃப்ளேவர், வெண்ணிலா ஃப்ளேவர். நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஐஸ்கிரீம் கேட்டிருக்கேன். அடியில் பன்னுமா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பனானா பன். அதுதான் வந்து அந்த பனானா கேக். மேலே இருக்கிற ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே வந்து சாக்லேட். இப்போ அந்த பன்னு வந்து சூடாக இருக்கும், மேலே இருக்கிற ஐஸ்கிரீம் வந்து கூலிங்காக இருக்கும். அது 2யும் சேர்ந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறப்போ தான் மிரட்டலான அந்த ஒரு ஃபீல் நம்ம கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது நான் சாப்பிட்டு. எனக்கே பார்த்தோன்னே அப்படியே வெறி ஆகுது. எல்லாம் மாறிடுச்சு. இதை தவிர சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, சில விஷயந்தான் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி விஷயங்களில் இது ஒரு விஷயம். ஸோ வந்து டேஸ்ட்டு அப்படியே இருக்குது, சேம் அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. நான் கூட டேஸ்ட் மாறி இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா நான் சாப்பிட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும். அப்போ ஒரு அக்கா இருந்தாங்க, இப்போ ஒரு நம்ம வயசில் ஒரு பையன் அங்கே வேலை செய்கிறாரு. ஸோ வந்து கொஞ்சம் டேஸ்ட் மாறி இருக்குன்னு நினச்சேன். ஸோ அப்படியே இருக்குது. அந்த பனானா கேக்கு தான் வெயிட்டு. நீங்கள் நினைப்பீங்க, என்ன பனானா கேக்குன்னு சொல்கிறானே, என்னடா பனானா கேக்கு, என்னடா உனக்கு இது வரப்போகுது, என்னடா ரொம்ப பண்ணுறேடா, ரொம்ப இது சொல்கிறேடான்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா வந்து நீங்களே எனக்கு வீடியோ போட்டு அனுப்புவீங்க, டே சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து அவ்வளோவா வெளிச்சமாக இல்லை, அதை வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்தால் எடுக்கலான்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். எனக்கு இது வந்து எடுக்க முடியல என்னோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ வந்து நம்ம கார்கிட்ட நீட்டாக அப்படி வச்சு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தனியாக தான் வந்துருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி தனியாக அப்படியே ஊர் சுற்றுருவோம். முதல்ல வந்து கை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. எப்படின்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கை ஆட்டோமேட்டிக்காக வாய்க்குள்ளே அப்படியே போகுது, தெரில. முதல்ல எப்படின்னா, அதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், முடி வெட்ட கூட வெளியே வந்து தனியாக போக மாட்டேன். சும்மா பால் பாக்கெட் வாங்குறதா கூட அப்படியே எங்கள் அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்கடா, வாடா சேர்ந்து போயிட்டு வரும்னு கூப்பிட்டு போனேன். இப்போ வந்து நானே அப்படின்னு தனியாக சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த ஃபீலை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனியாக சுற்றிருப்பீங்க. தனியாக சுற்றலாம் ஒரு மேட்ரடா, அதை போய் பேசிகிட்டு நினைப்பீங்க. இல்லை, எனக்கு வந்து அது இதுதான். நான் வந்து பார்ன் வித் இன்ட்ரோவர்ட், மேக்கிங் மீ அஸ் அ எக்ஸ்ட்ரோவர்ட், அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆம்பிவர்ட். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆகிருவேன். அப்படியே ஆயிடுவேன். ஸோ அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருந்து என்ன பண்ணுறது, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தோம்னா வேலைக்காது. ஸோ அதனால் வந்து ஆம்பிவர்ட் அந்த பொசிஷனுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ வந்து நிஜமாகவே சொல்கிறேன், சாப்பிட்றப்போ இது ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும், நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அது மட்டும் நான் சொல்லுவேன்.